கதையோட பேர் கரை சேரும் பறவைகள். இந்த கதை படிச்சிருந்தா கேளுங்க கேட்டு ரசிங்க. லைக் பண்ணுங்கள். சைடில் இருக்கிற பெல்லைக்கான தட்டி விட்டு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கதை படிச்சிருந்தா உங்களுடைய கமெண்ட்டை பதிவிடுங்க. இந்த கதையோடு உங்களுடன் இணைய போகும் நான் உங்கள் பவானி. சரி வாங்க போவோம் கதைக்குள்ள. அத்தியாயம் 1. மங்கள ரூபினி மதியணி சூழினி என்ற பாடல் அலைபேசியில் ஒளிபரப்பாகி கொண்டிருக்க, அந்த வீட்டின் பூஜை அறையில் இருந்த அனைத்து சாமி படங்களுக்கும் பூக்கள் வைத்து பளிச்சிட்ட வெண்கல குத்து விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு தீபம் ஏற்றி ஒளிந்து கொண்டிருக்க, ஊதுபத்தி மனத்தோடு புகையை பரப்பி கொண்டிருந்தது அந்த வீட்டின் பூஜை அறை. அதோடு பின்னோடே சூட ஆரத்தியை அனைத்து சாமி படங்களுக்கும் காட்டியவர் பின் இரு கரம் கூப்பி கண்கள் மூடி பிரார்த்தித்தார் அந்த வீட்டின் குடும்ப தலைவி விஜயா. இந்த விசேஷம் நல்லபடியாக நடக்க நீங்கள் தான் துணை இருக்கணும் கடவுளே என மனதிற்குள் வேண்டிக் கொண்டவர் பின் ஒரு 10 ரூபாய் நோட்டையும் 1 ரூபாய் நாணயத்தையும் எடுத்து சாமி படத்திற்கு அடியில் வைத்து குலதெய்வமான சுடலை மாட சுவாமியை மனதில் நினைத்து கொண்டவர் காணிக்கையாக வைத்தார் அப்பணத்தை. வைத்தவர் கண்கள் கலங்கினாலும் மனம் அத்தனை சந்தோஷத்தில் இருந்தது அந்த இனிய காலை பொழுதில். அப்படி அந்த விடியல் வேளையில் மனம் உருகி இறைவிடம் வேண்டிக் கொண்டது எதற்கு என்றால், அன்று அவரது மகளுக்கு நடைபெறப்போகும் அந்த முக்கியமான விசேஷமே காரணம் என்று சொன்னால் அது மிக ஆகாது. விஜயாவோ சாமி கும்பிட்டு விட்டு பின்னால் திரும்பி கடிகாரத்தை பார்க்க காலை 5ஐ காட்டியது. எந்தவித ஒளிவு மறைவும் இல்லாமல் அந்த கடிகாரம். பின்னே இப்படி நமக்கு சரியான நேரத்தை காட்டதானே அதுவும் ஓடி ஓடி உழைத்து கொண்டிருக்கிறது. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். அவங்க பொண்ணு யார், அப்படி அவங்க பொண்ணுக்கு என்ன விசேஷம் நடக்க போகுதுன்னு தானே கேட்க போகிறீங்க. அதை தாங்க நானும் சொல்ல வரேன். விஜயாவோட குடும்பம் மதுரையை ஒட்டியில் ஒரு சின்ன கிராமம். அந்த கிராமத்தில் ஒரு 40-50 வீடுகள் தான் இருக்கும். அந்த கிராமத்துக்கு பஸ் வசதியெல்லாம் அவ்வளவாக கிடையாது. இப்பொழுதுதான் மினி பஸ்ஸை விட்டிருக்கிறார்கள் என்றால் அந்த கிராமத்திற்கு பாருங்களேன். அதுவும் ஒரு நாளைக்கு 5-6 முறை தான் வருகிறது. அங்கு இருக்கும் பிள்ளைகள் ஆரம்ப கால படிப்பை படிக்க அதே ஊரில் 8ஆம் வகுப்பு வரை பள்ளி இருந்தாலும் மேலை படிக்க எல்லாம் 2 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஊருக்கு தான் செல்ல வேண்டும். அதே கிராமத்தில் பிறந்து வளர்ந்த பழனிவேல் தான் விஜயாவின் கணவர். அவரோ அந்த கிராமத்தை ஒட்டியுள்ள நூற்பாலையில் வேலை செய்வதால் அதே கிராமத்தில் தான் அவருக்கு சொந்தமான வீட்டில் தங்கியிருந்தார். அவருக்கு 2 பெண்கள். மூத்தவள் பாரதி, இளையவள் பானுமதி. இருவருக்கும் இடையே 2 வருடங்கள் தான் வித்தியாசம். மூத்தவள் பெயருக்கேற்றாற் போல் ரதிதான். ஆனால் மூத்தவள் கல்லூரி படிப்பிற்கு மதுரையில் தங்கி படிக்க வேண்டும் என்கிற ஒரே காரணத்திற்காக 12ஆம் வகுப்போடு படிப்பை நிறுத்தி கொண்டு கல்லூரி செல்ல மறுத்தே விட்டாள். பின்னே மதுரையில் போய் தங்கி படித்தால் தன் தந்தையை பிரிய நேரிடும் என நினைத்து கல்லூரி படிப்பை தவிர்த்த பெண்ணவள் திருமணம் முடிந்தால் தன் தந்தையை பிரிய நேரிடும் என்பதை மறந்துவிட்டாள் போலும் பாரதி. ஆனால் இளையவளோ இப்பொழுது மதுரையில் தங்கிதான் 2ஆம் வருட கல்லூரி படிப்பை படித்து கொண்டிருக்கிறாள். இவளும் தன் பெற்றோர் வைத்த பெயருக்கேற்றாற்போல் மதியில் சிறந்து பெயரெடுக்க கல்வியால் தன்னை மெருகேற்றி கொண்டு இருக்கிறாள் என்றே சொல்ல வேண்டும். ஆனால் இப்பொழுது விசேஷம் என்னவோ பாரதிக்கு தாங்க. இன்று மாலை 7 மணி அளவில் பாரதிக்கு நிச்சயதார்த்தம். மறுநாள் காலை திருமணம் என்று இருக்க இத்தனை ஏற்பாடுகளும் நடந்து கொண்டிருக்கிறது விறுவிறுப்பாக அந்த கிராமத்து அழகிய வீட்டில். அந்த வீடு சிறியதாக இருந்தாலும் மனதிற்கு சந்தோஷத்தை கொடுத்தது அந்த வீட்டார் அனைவருக்கும். கீழ்த்தளத்தில் ஒரு வரவேற்பு அறை, ஒரு படுக்கை அறை, ஒரு சமையல் அறை என இருக்க மேல்தளத்தில் 2 படுக்கை அறையுடனே குளியல் அறையும் சேர்ந்து இருந்தது. இப்பொழுதுதான் எடுத்து கட்டியிருந்தார் பழனி. கீழ்த்தளத்தின் குளியல் அறை வெளியே இருக்க, அதைவிட வீட்டிற்கு முன் கொஞ்சம் இடம் இருக்க அதில் ஒரு பகுதி பூச்செடிகளும் மறுபகுதியில் வீட்டிற்கு தேவையான காய்கறிகளும் போடப்பட்டிருந்தது. அத்தனை அழகை அந்த வீட்டிற்கு கொடுத்தது என்றால் அந்த வீட்டின் முன் அமைந்துள்ள அந்த சின்னஞ்சிறிய செடிகள்தான். விஜயாவோ சாமி கும்பிட்டு நெற்றியில் திருநீரிட்டு கொண்டவர் அடுக்கலைக்குள் நுழைய போக, பின் ஏதோ ஞாபகம் வந்தவராய் மாடிப்படி ஏறி தன் மகள் தூங்கிக் கொண்டிருக்கும் அறைக்குள் சென்றார். சென்றவர் தன் மகள் அழகு மயிலாக தூங்குவதை தன் கண்களில் நிறைத்து கொண்டே, ஹே பாரதி, பாரதி எழுந்துடா என அவள் தோள் தட்டி எழுப்பினார் விஜயா. அம்மா வாசலை தொளிச்சு விட்டு கோலமாவை எடுத்து ஜன்னலை வச்சிருக்கேண்டா, நீ எழுந்து கோலத்தை போட்டுட்டு அப்படியே குளிச்சுடு என சொன்னவர் அன்று காலை பாரதி உடுத்துவதற்காக எடுத்து வைத்திருந்த அந்த பட்டு புடவையை அலமாரியில் இருந்து எடுத்து வைத்து கொண்டே தன் மகள் தன் குரல் கேட்டு எழுந்து விட்டாளா என பின்னால் திரும்பி பார்த்தார் விஜயா. ஆனால் பாரதியோ அதற்குள் தன் அன்னையின் அழைப்பு கேட்டவுடன் எழுந்து உட்கார்ந்தவள் அவர் புடவையை எடுத்து வைப்பதை பார்த்து, அம்மா ஏம்மா இதெல்லாம் நான் எடுத்துக்க மாட்டேனா? ஆமாம், நீங்கள் எப்போம்மா எழுந்தீங்க? என்னையும் அப்போவே எழுப்பி விட்டுருந்தா நான் எல்லாத்தையும் பார்த்துக்க மாட்டேனா என்று பாரதி தன் அன்னையிடம் சொல்லி கொண்டே கட்டிலின் அருகில் இருந்த டேபிளில் எதையோ தேடிக்கொண்டிருந்தாள். மகள் தேடுவதை பார்த்து,
சரி, இப்போ இவ்வளோ வேகமாக எதை தேட்டிகிட்டு இருக்க என்று கேட்ட அன்னையின் முகத்தில் ஒரு சிரிப்பு. இதனையெல்லாம் கண்டு கொள்ளாதவளோ, அம்மா இங்கே தாம்மா என் மொபைல் அலாரம் வச்சுருந்தேன் என சொன்னவள் பின் மெல்ல நிமிர்ந்து பார்த்தாள் தன் அன்னையின் முகத்தை. நீ நினைக்கிறது சரிதாண்டா பாரதி, அம்மா தான் உன் மொபைலை எடுத்து வச்சேன். தினமும் நீ தானே காலையில் எழுந்து எல்லா வேலையும் பார்க்குற, இன்றைக்கி ஒரு நாளாவது அம்மா பார்க்குறேனே என்றவர் பின் தன் பிள்ளையின் தாடையை பிடித்து, ப்ளீஸ்டா, அம்மா மேலே அப்புறம் கோபப்பட்டுக்கலாம், முதல்ல கோலத்தை போட்டு குழி. அப்புறம் உங்ககிட்ட ஏதோ சொல்ல நினச்சேனே என யோசித்தவர், ஆமாண்டா, அப்பா 7 மணிக்கு நல்ல நேரம்னு சொன்னாங்க. அப்பாவே புடவை நகையெல்லாம் வச்சு சாமி கும்பிடணுமா. சரி, நீ போய் குளிச்சுட்டு வா, அம்மா போய் பாலை காய்ச்சி காப்பியை போடுறேன். அப்பா எழுந்ததும் காஃபி தான் கேட்பாங்க என்று சொல்லிக்கொண்டே அந்த அறையை விட்டு வெளியேறினார் விஜயா. சிறிது நேரம் அப்படியே அமர்ந்திருந்த பாரதி பின் என்ன நினைத்தாளோ, யார் யாருக்குன்னு அந்த கடவுள் எழுதி வச்சபடிதான் நடக்கும் என்ற பழனியின் வார்த்தை மனதில் ரீங்காரமாய் ஒலிக்க, எது நடக்கிறதோ அது நன்மைக்கே என மனதில் சொல்லிக்கொண்டே எழுந்தவள் கண்களில் விஜய் எடுத்து வைத்த அந்த புடவை தென்பட்டதும் அவளது கண்களுக்குள் ஓடிக்கொண்டிருந்தது அன்றைய நிகழ்வு. அவங்க எதுக்காக என்ன ஏற்றுக்கணும்? அப்படி எந்தவித அவசியமும் இல்லையே. அப்புறம் எதுக்காக அவங்க குடும்பத்தையும் எதிர்த்து இந்த முடிவு எடுத்தாங்களாம்? சரி, அவர் எப்படி இருந்தால் என்ன, இனி என் வாழ்வு அவரோடு தான் என அந்த ஆண்டவன் நினைத்து விட்டார் போல என நினைத்தவள் பின் ஒரு உறுதியான முடிவை எடுத்தவளாக கையில் உடுத்த வேண்டிய புடவைக்கு ஏற்றார் போல உள்பாவடையையும் துண்டையும் எடுத்துக்கொண்டு குளியல் அறைக்குள் புகுந்தாள் பாரதி. குளியல் அறைக்குள் சென்ற பாரதி காலை கடமைகளை முடித்து தன்னை சுத்தம் செய்து கொண்டு கீழ் இறங்கி வந்தவள் வாசலுக்கு சென்று ஜன்னலில் வைத்திருந்த கோலமாவை எடுத்து கோலம் போட ஆரம்பித்தாள். கோலம் போட்டு முடித்து நிமிர்ந்த பாரதி இடக்கையில் கோலமாவை பிடித்து கொண்டு வலக்கையால் தன் முன் நெற்றியின் மேலிருந்து வீழ்ந்த அந்த கற்றை கூந்தலை ஒதுக்கிவிட்டாள் காதோரமாக. இத்தனை நேரம் அந்த கற்றை கூந்தல்தான் அவள் குனிந்து கோலமிட அவள் முகத்திற்கு முன்னால் ஊஞ்சலாடி கொண்டிருந்ததே. அப்பொழுது எல்லாம் அவள் கீழ் உதட்டை மேல் உதட்டிற்கு மேலாக வைத்து வாயால் காற்றை ஊத அந்த கற்றை கூந்தல் பறந்து பறந்தல்லவா ஊஞ்சலாடி கொண்டிருந்தது. ஆனால் இப்பொழுதோ இத்தனை நேரம் ஆடி ஆடி சேட்டை பண்ணி அந்த கற்றை கூந்தல் அவளது வலுவழுப்பான கன்னம் தடவியதோடு மட்டுமின்றி நுனிமூக்கை அவ்வப்போது தீண்டி முணுமுணுப்பை உண்டாக்க இதையெல்லாம் காண பொறுக்காத அவளது கை வேகமாக மேல் எழுந்து காதோரமாக ஒதுக்கிவிட வந்த கோபத்தில் கற்றை கூந்தலோ, ஏன் உனக்கு மட்டும்தான் அவளது கன்னத்தை அடிக்கடி தொட உரிமையா என்ன என சண்டைக்கே வந்துவிட்டது. பின் அதுவே அதனை சமாதானப்படுத்தி கொண்டதோ என்னவோ, ஒதுக்கிவிட்ட வலது கையிடம் சமரசம் பேசி கொண்டிருந்தது இப்படி. நீ தான் அவளை அடிக்கடி தொடுறிய, நீயே நினச்சிப்பாரு, என்னால் எப்படி அவளை தொட முடியும்? இப்படி ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் தான் தொட முடியும். அதையும் நீ இப்படி ஒதுக்கிவிட்டா நியாயமாக சொல்லு. நீ சொல்கிறதும் சரிதான், இருந்தாலும் இனி அவளை டிஸ்டர்ப் பண்ணாமல் தான் தொடணும், சரியா என்றிட, டிஸ்டர்ப் பண்ணத்தானே தொடுறது, அப்புறம் எதுக்காம் என நினைக்க மட்டுமே முடிந்தாலும் நானும் அதைத்தான் நினைக்கிறேன், ஆனாலும் முடியலை. சரி, இனி நான் பார்த்துக்கிறேன் என்று சொல்லி கற்றை கூந்தல் ஒதுங்கியே விட்டது. நீங்கள் 2 பேரும் சண்டை போட்டது போதும், வாங்க போவோம் வீட்டுக்குள்ளே என சொல்லிய கால்களை இருங்க இன்னும் ஒரு முறை கோலத்தை பார்த்துக்கிறேன் என்று கண்கள் வாசலில் போட்ட கோலத்தை ரசித்திட, சூப்பர் என மனம் ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்க, ரைட் இப்போ போகலாம் என மூளை அறிவுறுத்த பாரதியுடன் சென்றது அத்தனை நல்ல பிள்ளைகளும். உள்ளே சென்ற பாரதி ஹாலில் அமர்ந்திருந்த பழனிவேலை பார்த்ததும் லேசாக புன்னகைத்தவள் ஒரு முறை தன் தாய் என்ன செய்கிறார் என்று பார்த்து கொண்டே பின் தந்தையின் முன்னால் காஃபி குடித்து வைத்திருந்த டம்ளரை எடுத்துக்கொண்டே, அப்பா எழுந்துட்டீங்களா, இப்போ எப்படிப்பா இருக்கு உடம்புக்கு என்று கேட்டவளை ஒரு மெல்லிய புன்னகையோடு பார்த்தவர், உங்களுக்கெல்லாம் கல்யாணம் முடிக்கிறதுக்குள்ளே அவ்வளவு சீக்கிரம் எனக்கு ஒன்றும் ஆயிடாதும்மா என்றவர் தன் மகளின் கலக்கத்தை கண்களை வைத்தே அறிந்து கொண்டாரோ என்னவோ. இதையெல்லாம் நினச்சி நீ எதுவும் கவலைப்படாதம்மா என்றவர், சரி நீ போய் குளிச்சுட்டு வா, சாமி கும்பிடலாம் என சொல்ல பாரதியோ சரிங்கப்பா என்றவள் டம்ளரை அடுக்களை இருந்த சிங்கில் போய் கழுவி வைத்துவிட்டு அவள் அறைக்குள் போக எத்தனைத்த அதே நேரம், பாருமா பானு மதுரை வந்துட்டாளாம், இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடுவா என்றவரை சட்டன, அப்பா நீங்களா போய் கூப்பிட போகிறீங்க? இல்லைம்மா, அவளே ஆட்டோ பிடிச்சி வந்துடுறதா சொல்லிட்டா. சரிங்கப்பா என சொன்னவள் தன் தந்தையின் முகத்தையே தான் பார்த்தாள். அந்த முகத்தில் அப்படி எதுவும் தெரியவில்லை. அப்பா அன்னைக்கு நினச்சதை நினச்சி எந்தவித வருத்தமும் இல்லையோ என மனதிற்குள் நினைத்தவள் அதே யோசனையில் குளியல் அறைக்குள் நுழைந்தார் பாரதி. கண்ணாடி முன் நின்ற பாரதி மீண்டும் ஒரு முறை பார்த்தாள் தன்னை. அந்த நீல நிற புடவையில் புடவையின் ஓரங்கள் லைட் குங்கும சிவப்பில் தாமரை பூக்கள் வரிசையாக வெள்ளி இலைகளால் நெய்யப்பட்டிருக்க, ஏற்கனவே ரதி போல் இருப்பவள் இப்பொழுது தேவலோக ரதி போல் இருந்தாள் அந்த புடவையில்.
பின் ஈரமாக இருந்த கூந்தலை தளர்வாக பின்னி காதில் கற்கள் பதித்த குடை ஜிமிக்கி அணிந்து முகத்திற்கு பவுடர் போட, ஏற்கனவே முகத்திற்கு மஞ்சள் பூசி இருக்க இப்பொழுது பவுடரும் போட முலாம் பூசிய தங்கம் போல் ஜொலித்தாள் பாரதி. கண்ணுக்கு மையிட்டு நெற்றியில் பிரவுன் நிற ஸ்டிக்கர் போட்டு வைத்து அதற்கு பின் தன் முன் வீட்டு தோட்டத்தில் பூத்த குண்டு மல்லி பூவை உருட்டி இவள் நேற்று கட்டி வைத்திருந்ததை இரட்டை சரமாக தலையில் வைத்தவள் கண்ணாடியின் வழியே தன்னையே பார்த்து கொண்டிருந்தவளுக்கு, ஆமாம் அவர் பேர் என்னவா இருக்கும் என யோசித்து பார்த்தவளுக்கு விடை என்னவோ பூஜ்யம்தான். அட என்னங்க நீங்கள், நாளைக்கு கல்யாணம்னு சொல்கிறீங்க, அப்புறம் மாப்பிள்ளையோட பெயர் தெரியலன்னு சொன்னால் நம்புற மாதிரியாக இருக்குது அப்படிதானே கேட்குறீங்க? ஆனால் அது தாங்க நிஜம். சரி வாங்கங்க, அன்றைய நாளைக்கு போவோம். அத்தியாயம் 2. அன்று வெள்ளிக்கிழமை. வாசலுக்கும் அடுக்கலைக்குமாய் நடந்து கொண்டிருந்தார் பழனி. இதனையெல்லாம் ஒரு புன்னகையோடு பார்த்து கொண்டிருந்தாலும் அவரிடம் எதுவும் பேசாமல் வடையை போட்டு கொண்டிருந்தார் விஜயா. இதனை பார்த்த பழனிக்கு சற்றே கோபம் வர கேட்டே விட்டார் விஜயாவிடம். இன்னுமா முடியலை, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வரப்போகிறாங்க, நீ எடனா இப்போ வந்து அடுப்புட்டு நின்றுட்டுருக்க என்று சொல்ல, இப்போ எதுக்கு இவ்வளவு அவசரப்படுறீங்க, இதோ முடிஞ்சிடுச்சு என சொல்லிக்கொண்டே இறுதியாக போட்ட வடையை எடுத்து தட்டில் வைத்தவர் எண்ணெய் சட்டியை எவரும் தொட்டுவிடக்கூடாது என்று ஓரமாக தூக்கி வைத்து ஹாலுக்கு வந்தார் விஜயா. அதே நேரம் விஜயாவை பார்த்து பழனி, எவ்வளோ உயர்த்திருக்கு பாரு, போ லேசாக முகத்தை கழுவிட்டு வா என சொல்ல முறைத்தார் விஜயா. ஏன் என் பொண்டாட்டி அழகாக இருக்கணும்னு ஆசை என்றவர் நினைக்கக்கூடாதா என திருத்தி கொள்ள, உங்களை திருத்தவே முடியாது என மனதிற்குள் நினைக்க முடிந்த விஜயாவால் இப்பொழுதும் முறைக்க மட்டுமே முடிந்தது. விஜயாவின் முறைப்பை ரசித்த பழனியால் அங்கு நிற்க இயலாமல் மீண்டும் வாசல் பக்கமாக பார்வையை திருப்பிக் கொண்டார் பழனி. அது என்னவோ உண்மைதானே, அவரவர்க்கு அவரவர் துணைகள் அழகாக இருப்பதாகவும் இருக்க வேண்டும் எனவும் நினைத்தால் அது ஒன்றும் தவறு இல்லையே. அதே நேரம் தாங்கள் பெற்ற பெண்ணுக்கு இன்று நடக்கப்போகும் இந்த நிகழ்வு இனி வாழப்போகும் வாழ்க்கைக்கு ஆரம்பம். அதைவிட இந்த நிகழ்வு அவளுக்கு இனிய நாளாய் அமைய வேண்டும் எனதானே அந்த பெற்றவர் மனம் நினைக்கும். அவர் மனம் பதறுவது போல அவரது கால்களும் ஓரிடத்தில் நில்லாமல் பார்வையோ வீட்டுக்கும் வாசலுக்குமாய் அலை பாய்ந்து கொண்டிருந்தது. அவரின் அழைப்புறுதலை பொய்க்க வைக்காமல் மாப்பிள்ளை வீட்டார்கள் வந்தார்கள். அதை கண்டவுடன் பழனியும் விஜயாவை அழைக்க கூப்பிட்ட துணியை வைத்தே கண்டு கொண்டார் மாப்பிள்ளை வீட்டார்கள் வந்து விட்டனர் என்று. அதே நேரம் வாசலில் மாப்பிள்ளை வீட்டார் வந்ததை கண்டு கொண்ட விஜயாவின் உடன் பிறந்த மூத்த சகோதரி தேவி, அவரது கணவர் பெருமாளும் வர அவர்களது பின்னோடே மாலதியும் வந்தாள். மாலதி தேவி பெருமாள் இவர்களது மூத்த பெண். அவளுக்கு திருமணம் முடிந்த இப்பொழுது 3 வயதில் படு சுட்டியான சந்தோஷ் என்ற 3 வயதில் ஒரு மகனும் இருக்கிறான். சேட்டையில் உங்கள் வீட்டு எங்கள் வீட்டு சேட்டை இல்லைங்க, ஊர் சேட்டை பண்ணுவான் நம்ம சந்தோஷ். மாலதிக்கு ஒரே ஒரு சகோதரன், அவன் பெயர் தியாகு. தியாகு வெளியூரில் வேலை பார்த்து கொண்டிருக்கிறான். இன்னும் திருமணமாகவில்லை. நமது நாயகி பாரதிக்கு மிகவும் பிடித்த அன்பான சகோதரன் என்றால் அது தியாகு மட்டுமே. ஆனால் இப்பொழுதோ திடீரென்று மாப்பிள்ளை வீட்டார் பெண்ணை பார்க்க வருவதாக சொல்லியிருக்க தியாகுவால் வர இயலாமல் போனது. விஜயாவின் தங்கை சரண்யா, அவரது கணவர் மாணிக்கம், அவர்களுக்கு ஒரே ஒரு பெண் மலர்விழி. அவளுக்கு இன்னும் திருமணமாகவில்லை. மலர்விழிக்கும் பானுமதிக்கும் ஒரே வயது. இருவரும் ஒரே காலேஜில் தான் ஒன்றாக படிக்கிறார்கள். பழனிவேலோ அவர்களது பெற்றோருக்கு ஒரே மகன். அவரது தந்தை சிறு வயதிலேயே தவறிவிட அவரது தாய்தான் வளர்த்து திருமணமும் செய்து வைத்தவர். அவரது கடுமை இனிதே முடிந்துவிட்டதென நினைத்து அவரும் பழனிக்கு திருமணம் முடிந்து 2 வருடங்களில் இயற்கை எய்தினார். இப்பொழுது அனைத்து சொந்தங்களும் பாரதி வீட்டின் மேல் தளத்தில் இருந்து கீழ் இறங்கி வர பழனியுடன் பெருமாளும் மாணிக்கமும் சேர்ந்து வந்தவர்களை இன்முகமாக வரவேற்றிட, அக்குடும்பத்தில் மூத்த பெண்களான விஜயா, தேவி, சரண்யா வாயார வரவேற்றிட, மாலதியும் புன்னகை முகமாய் வரவேற்றிட, மலர்விழியும் பானுமதியும் சந்தோஷுடன் பேசி சிரித்து கொண்டே பாரதியுடன் இருந்தார்கள். பாரச்சித்தி, நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும் என்றவன் பின் அதே யோசனையிலே பாரதியை பார்க்க, இதை பார்த்த பானுமதி, இங்கே பாருடா, இவ எதுக்கு அக்காவா அப்படி பார்க்குற என சொல்லிக்கொண்டே சந்தோஷை அருகில் இழுக்க, அச்சோ பானுச்சித்தி என்னை விடுங்க, நான் நேற்று இருந்தே பாரச்சித்திட்ட என்று யோசித்தவன் மனதில் ஓடிக்கொண்டு இருப்பதை கேட்டே விட்டான். அவன் என்னவோ சட்டென கேட்டு விட்டான் தான். ஆனால் கேள்வி கேட்ட அவள்தான் அவனுக்கு பதில் சொல்ல முடியாமல் சில நொடிகள் தாமதித்தவள் அதற்கான பதிலையும் சொல்லி இருந்தாள். ஆமாம், இன்னைக்கு வர்றவங்க கொஞ்ச நாளில் உங்களை கூட்டிகிட்டு போயிடுவாங்களா? நான் இப்போ மாதிரி அடிக்கடி உங்களை பார்க்க முடியாதா என கேட்ட அந்த குழந்தையின் முகத்திலோ அத்தனை ஏமாற்றம். பாரதியோ, இப்போ மட்டும் என்ன நான் உன் கூடவா இருக்கேன், இருந்தாலும் நீ அம்மா கிட்ட அடம் பிடிச்சி இங்கே கூட்டிகிட்டு வர்றது போல் நான் எந்த வீட்டுக்கு போனாலும் கூட்டிகிட்டு வா சரியா என்று சொல்ல,
என்ன உங்களுக்கு பிடிச்ச மாதிரி புதுசாக வர்றவங்களுக்கு என்ன பிடிக்குமா பாரு சித்தி என்று கேட்டவனை அவனது இரு கன்னங்கள் பற்றி இழுத்து ஆட்டிய பாரதி, சந்தோஷம் யாருக்கு தான் பிடிக்காது, எனக்கு உன்னை பிடிச்சது போல் அங்கே இருக்கிற எல்லாருக்கும் உன்னை பிடிக்கும் என்று பாரதி, ஆமாம் என் கண்ணனுக்கு இவ்வளோ பெரிய சந்தேகம் எப்போ இருந்து வந்துச்சான் என்றிட, இல்லை நிறைய சேட்டை பண்ணுறானா அதனால் அவங்களுக்கு பிடிக்காமல் போயிட்டா என சந்தோஷ் கேள்வியாக பார்க்க, குழந்தைகளை பிடிக்கிறதே அவங்க பண்ணுற சேட்டையை வச்சு தான், அதிலும் ஏன் சந்தோஷம் யாருக்கு பிடிக்காமல் போகும் என்று பாரதி, ஆமாம் சந்தோஷ் எல்லாம் சேட்டை பண்ணுறதா யார் சொன்னாங்களாம் என்று அவனைப் போலவே இழுத்து கேட்க, அது என் அம்மா தான் சொன்னாங்க. இங்கே பாரு சந்தோஷ், நீ இப்படியே சேட்டை பண்ணினா உன் சித்தி மாதிரி வர்றவங்கெல்லாம் பொறுத்துக்க மாட்டாங்க. முதல்ல இப்படி கேள்வி கேட்குறத நிப்பாட்டு, அப்புறம் உன் பாரு சித்தி போகிற வீட்டுக்குள்ளே அவங்க சேர்க்கவே மாட்டாங்க என்று தன் தாய் மாலதி சொன்னதை அப்படியே பாரதியிடம் ஒப்பித்தது அந்த குழந்தை. டே வாளு, இங்கே பாரு, நீ இப்படியே கேள்வி கேட்டுகிட்டே இருந்தால் உன் பாரதி சித்தி வந்தவங்கள பார்க்க லேட்டாக போகுது என்று பானுமதி சொல்ல, இப்பொழுது நீ போ சித்தி, அவங்களுக்கு என் பாரு சித்தியை பிடிச்சா வெயிட் பண்ணி பார்ப்பாங்கல்ல இல்லை சித்தி என்று ஆரம்பத்தில் பானுவை பார்த்து கண்கள் சுருக்கி முறைத்து கொண்டே பேசியவன் இறுதியில் பாரதியை பார்த்து கேள்வியாக முடித்திருந்தான் சந்தோஷ். அதெல்லாம் சரிதான் சந்துக்குட்டி, உன் பாரு சித்தியை அவங்க பார்க்காம போக மாட்டாங்க என்ற பானுமதி, உன் சித்தி இங்கே இருக்கதால் வந்தவங்களுக்கு போர் அடிக்குதான், அதனால் வந்தவங்கள போய் நீ கவனி என்று சொல்ல, கூடாதே நான் இருக்கும்போது அவங்களுக்கு எப்படி போர் அடிக்குதா, சரி இங்கே பாருங்கள் மலர் சித்தி பானு சித்தி, நீங்கள் 2 பேரும் என் பாரு சித்தி கூடவே இருக்கணும், நான் இப்போ வந்துடுறேன் என்று சொன்ன சந்தோஷ் அறையை விட்டு சிட்டாய் பறந்திருந்தான். மேல்தளத்தின் உள்ள பாரதியின் அறையில் இருந்து வெளியே வந்த சந்தோஷ் படி வழியாக கீழே இறங்கி கொண்டிருக்க, இதை பார்த்த மாலதி வேகமாக, டே மெதுவாடா என சொல்ல வந்தவன் அங்கு ஹாலில் அமர்ந்திருந்தவர்களையெல்லாம் கண்களாலேயே சுற்றிலும் பார்த்தவன் தன் தாய் மாலதிக்கு மட்டும் கேட்கும்படி, அம்மா இங்கே இத்தனை பேர் வந்திருக்காங்க, இதில் யார் கூடம்மா பாரு சித்தி போவாங்க என ரகசியமாய் கேட்க, அதானே கேள்வி கேட்காட்டி அது சந்தோஷம் இல்லையே என்று சொல்லிக்கொண்டே, அதோ அவர்தான் மாப்பிள்ளை என சோஃபாவில் அமர்ந்திருந்தவனை காட்டி போ என சொல்ல சந்தோஷம் சென்றான் தன் அன்னை கை காட்டியவனின் அருகில். அத்தியாயம் 3. சந்தோஷு அங்கு அமர்ந்திருப்பவர்களில் ஆண்கள் பலர் வேஷ்டி சட்டை அணிந்திருக்க, இவன் மட்டும் ஜீன்ஸ் பேண்ட் அணிந்து சந்தன நிற ஃபுல் ஹேண்ட் சற்றில் கையை முட்டி வரை மடித்துவிட்டு நெற்றியில் சிறு கீற்றாய் லேசாக திருநீர் வைத்திருப்பது அவனுக்கு அழகாயிருப்பதாக தோன்றியதோ என்னவோ. மெல்ல அவன் அருகில் சென்றான். அவன் அமர்ந்திருந்த சோஃபாவில் சாய்ந்து நின்ற சந்தோஷ், ஆங்கிள் என மெதுவாக அழைக்க அவனோ குனிந்து சந்துவை பார்த்திட, ஆனால் சந்துவின் விழிகள் அங்கு சுற்றி உட்கார்ந்திருப்பவர்களை தான் பார்த்து கொண்டிருந்தது. ஒரு பெருமூச்சு விட்டவனோ, டேய் உனக்கு என்னடா வேணும், எதுக்கு என்ன கூப்பிட்ட என்று கேட்க, அப்படியெல்லாம் நீங்கள் எது கொடுத்து என்னை ஏமாத்தினாலும் உங்களை எனக்கு பிடிச்சிடாது அங்கிள் என்று சொல்ல, ஏண்டா எனக்கு ஒன்றை பிடிக்கணும் என்றிட, அப்புறம் எனக்கு உங்களை பிடிச்சா தானே என் பாரு சுத்திக்கு உங்களை பிடிக்கும் என்றான் சந்தோஷ். ஓ இவன் சரியான வாழதான் போல என மனதிற்குள் நினைத்தவனும், சரி உன் பேர் என்ன என்று கேட்டிட, முதல்ல உங்கள் பேரை சொல்லுங்க, அப்புறம் என் பேரை நான் சொல்கிறேன் என்றிட, ஓஹோ அப்படியா, என் பேர் வாசுதேவன், இப்போ சொல்லு உன் பேரை என்றிட, வாசுதேவன் என ஒரு முறை சொன்னவன் சிரித்தபடியே, நல்லா இருக்கு, சரி நான் வாசுன்னு கூப்பிட்றேன், என் பேர் சந்தோஷ், ஆனால் எல்லாரும் என்ன சந்து சந்துன்னு தான் கூப்பிடுவாங்க என்றிட, சரி உன் பாரதி சித்தி என்ன பண்ணுறாங்க என்று கேட்க, என் பாரு சித்தி மாடியில் அவங்க அறையில் இருக்காங்க, அவங்க கூட பானு சித்தி மலர் சித்தி 2 பேர் இருக்காங்க என்று சொல்ல, அது இல்லை உன் பாரு சித்தி படிச்சிருக்காங்க, இருந்தாலும் வீட்டிலையே ஏதாவது வேலை பண்ணுறாங்களான்னு கேட்டேன் என்றிட, என் சித்தி வேலைக்கு என யோசித்தவன், வேலைக்கெல்லாம் போகல, பானு சித்தி கூட சேர்ந்து டியூஷன் எடுப்பாங்க என்றிட, ஏன் என்று அவன் கேள்வி எழுப்ப, அச்சோ வாசு, பாரு சித்தி காலேஜுக்கெல்லாம் போகாததுனால குட்டி பிள்ளைங்களுக்கு தான் டியூஷன் எடுப்பாங்க,
ஆனால் பானு சித்தி காலேஜுக்கு போனதால் பெரிய பிள்ளைங்களுக்கு டியூஷன் எடுப்பாங்க என்றவன், இப்போ என் பாரு சித்தியை உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்று கேட்ட சந்துவின் முகத்தில் சந்தோஷம் என்றால் வாசுவின் முகத்தில் அத்தனை கோபம், அதுவும் அவன் தந்தையின் மீது. பிள்ளைகள் ஏதாவது கேள்வி கேட்டுக்கொண்டே இருந்தால் அவர்களுக்கு புரிவதற்காக பெற்றவர்கள் சொல்லியதை அப்படியே சொன்னது அந்த கிளிப்பிள்ளை சந்தோஷ். இதனால் வாசு அவனது பாரு சித்தியை வேண்டாம் என்று சொல்வான் என்று கனவா கண்டான் சந்தோஷ். சிறிது நேரத்தில் வாசு அவனது தாய் நாகஜோதியிடம் ஏதோ கிசுகிசுக்க தாய் பிள்ளை என இருவர் முகத்திலும் அத்தனை கோபம் வாசுவின் தந்தையான ஜெயகாந்தனின் மீது. அதே நேரம் பெண் அவள் வந்து அனைவருக்கும் இருகரம் கூப்பி வணக்கம் வைத்தாலும் மாப்பிள்ளையின் முகத்தை ஏறிட்டு பார்க்கவில்லை. அவள் மனதில் எடுத்த உறுதி எப்படி? அந்த மன உறுதிதான் இவளை இதற்கு பிறகு நடக்கப் போகும் விபரீதத்தில் இருந்து காப்பாற்றப் போகிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. அதற்குள் வாசு மொபைலில் அழைப்பை ஏற்பது போல் வெளியில் செல்ல அவன் பின்னேயே எழுந்து சென்றார் நாகஜோதி. அவர்கள் சென்றதை கவனிக்காத ஜெயகாந்தன் அங்கு இருக்கும் பெரியவர்களின் ஆலோசனைப்படி இந்த மாத கடைசி முகூர்த்தத்தில் திருமணம் முடிவு செய்து அதற்கு முன் மாலை நிச்சயம் வைத்துக் கொள்வதாக பேசி முடிக்கப்பட்டு இருக்க வாசு குடும்பத்தார் அனைவரும் கிளம்ப ஆயத்தமானார்கள். ஜெயகாந்தன் பழனியிடமும் விஜயாவின் அண்ணன் நவனியிடமும் சொல்லிவிட்டு கிளம்ப, பழனியோ, ஆமாம் சம்பந்தி, உங்களோட இளைய மகன் வரலையா என்று கேட்க, அவன் போன மாதம் தாங்க சித்திரை திருவிழாவுக்கு லீவுக்கு வந்துட்டு போயிருந்தான். அதுவும் அடுத்து வர்ற முகூர்த்தத்திலே அவனோட அண்ணனுக்கு கல்யாணம் முடிக்க போகிறதா சொல்லவும் அப்போவே கூடுதலாக லீவ் போட்டு வரதா சொல்லிட்டான் என்றிட, பின்னர் பழனியிடம் ஜெயகாந்தனும் விஜயாவின் அண்ணன் நவனிதனையும் அவரது குடும்பத்தை பற்றியும் விசாரித்திட அதன் பின் அனைவரும் கிளம்பியிருந்தனர் பாரதியின் வீட்டிலிருந்து. பாரதி, நீ மாப்பிள்ளை பார்த்தியா? உனக்கு பிடிச்சிருக்கா என்று மாலதி கேட்டிட, அக்கா, அப்பா அம்மா எனக்கு பொருத்தமான ஒருத்தரை தான் தேர்ந்தெடுத்திருப்பாங்க. அப்படி இருக்க நான் ஏன் அவரை பார்க்கணும் என்று பாரதி சொன்ன பதிலிலிருந்து அதிர்ந்துதான் போனார்கள் மாலதி, பானு, மலர் மூவருமே. இதனை அறியாத சந்து, சித்தி, எனக்கு கொஞ்சம்தான் அம்மா காட்டினவங்களும் பிடிச்சிருக்கு. ஏன் சந்து அப்படி சொல்கிற? ஆமாம், வாசு அங்கிள் பேசிகிட்டு இருக்கும்போதே முகத்தை கோபமாக வச்சுட்டு அமைதியாயிட்டாங்க. அதுதான் கொஞ்சம் பிடிச்சிருக்குன்னு சொன்னேன். அடிங்க வாளு உன்ன என்று இவ்வளவு நேரம் கேள்வி கேட்டுக்கொண்டு இருந்த பானு சந்தோஷை விரட்டும் முன்னமே விடு ஜூட் என அந்த இடத்தை விட்டு ஓடி இருந்தான் அல்லவா சந்தோஷ். இப்படியே நாட்கள் கடந்து திருமணத்திற்கு ஒரு வாரத்திற்கு முன் ஜெயகாந்தனின் மொபைல் அலறியது. ஆனால் எடுத்தது என்னவோ அவரது இரண்டாவது மகன் சூர்யாதான். எடுத்ததும் அதில் சொல்லப்பட்ட செய்தியில் ஒரு நிமிடம் அதிர்ந்துதான் போனான். அதே நேரம் குளியல் அறையில் இருந்து வெளிவந்த ஜெயகாந்தன், யாரு சூர்யா ஃபோன் போட்டது என்றிட, யாரும் இல்லைப்பா, ராங் நம்பர். அதான் இவ்வளவு நேரம் எதுவும் பேசாமல் இருந்தியா? ஆமாப்பா. ராங் நம்பர்னால் கட் பண்ண வேண்டியது தானே? எனக்கு வர்ற கோபத்தில் அதைத்தான் முதல்ல பண்ணியிருக்கணும், ஆனால் முடியலையே என மனதிற்குள் மட்டுமே நினைக்க முடிந்த சூர்யாவால் அதான்ப்பா கட் பண்ணிட்டேன் இப்போ என்றவன், சரிங்கப்பா நீங்கள் இருங்க என்று கிளம்ப இத்தனிக்க, என்னப்பா வா நம்ம 2 பேரும் போய் உள்ளூரில் பத்திரிக்கை வச்சுட்டு வருவோம் என்றிட, இல்லைப்பா பத்திரிக்கையில் ஒரு சின்ன திருத்தம் இருக்குது, திருத்திட்டு சாயங்காலமாக போய் வைக்கலாம் என்று சொன்ன சூர்யா வேகமாக வெளியில் சென்று அவன் பைக்கை கிளப்பி அந்த அமைதியான காற்றை கிழித்து கொண்டு பறந்து கொண்டிருந்தான் திருப்பரங்குன்றத்திற்கு. கோவிலில் கண்ட காட்சியில் உறைந்து போய் நின்றான் சூர்யா. ஆம், கழுத்தில் மணமாலையுடன் மணக்குளத்தில் நின்றிருந்தது வேறு யாரும் இல்லை, பாரதிக்கு முடிவு செய்யப்பட்டிருந்த சூர்யாவின் அண்ணன் வாசுதான் நின்றிருந்தான். வாசுவின் அருகில் மணப்பெண்ணாக நின்றிருந்தது வாசுவின் மாமன் மகள் ரேணுகா தான். இவர்கள் அருகில் நின்றிருந்தது வாசுவின் அன்னை நாகஜோதி, ரேணுகாவின் அன்னை இந்துமதி மற்றும் அவளது தங்கை ரேகா மட்டுமே. மாமா எங்கே என கண்களை சுழலவிட்ட சூர்யாவிற்கு தென்படவில்லை அவனது மாமா நாகராஜன். அப்படியென்றால் இது மாமாவுக்கு இந்த திருமணம் பற்றி தெரியாது என்று உறுதி செய்த சூர்யா வேறு ஒன்றும் பேசாமல் பைக்கில் வீடு வந்து சேர்ந்திருந்தான். ஆனால் சூர்யா அங்கிருந்து செல்லும் வரை அவனையே தான் பார்த்து கொண்டு நின்றிருந்தாள் ரேகா சந்தோஷத்துடன். அதற்குள் இந்த செய்தி ஜெயகாந்தனை வந்து அடைந்திருந்தது அவனது மாமா நாகராஜனால். ஆம், சூர்யா வீட்டிற்குள் நுழையும் போதே நாகராஜனும் அங்கு இருக்க நாகராஜனின் முகத்தில் கோபம் கொப்பளித்து கொண்டிருந்தது. ஜெயகாந்தனோ இதை எப்படி சரி செய்வது என்று தெரியாமல் தவித்து கொண்டிருப்பது அவர் முகத்தை பார்த்தாலே கண்டுகொள்ள முடிந்தது சூர்யாவால். உள்ளே நுழைந்தவன் தன் தந்தை முகத்தை பார்க்க திராணியற்றவனாய் நடக்க முயல ஜெயகாந்தன் பார்த்த பார்வையில், இதற்குத்தானா நீ அத்தனை வேகமாய் சென்றாய் என்று கேட்பது போல் இருக்க, அதே நேரம் வாசலில் கார் நிற்கும் சத்தம் கேட்டது.
வீட்டிற்குள் இருந்த மூவரின் பார்வையும் காரில் இருந்து இறங்குபவர்களை தான் நோட்டமிட்டு கொண்டிருந்தது. முதலில் நாகஜோதி, இந்துமதி இறங்க, அதன் பின் வாசு, ரேணுகா, ரேகா மூவருமே இறங்கினார்கள். முதலில் இறங்கி வேகமாக உள்வந்த நாகஜோதி அடுக்கலைக்குள் சென்று ஆரத்தி கரைத்தெடுத்து அதில் சூடம் ஏற்றி மாப்பிள்ளை பொண்ணுக்கு ஆரத்தி சுற்றி வலது கால் எடுத்து வச்சு உள்ளவா ரேணுகா என்று சொன்னவர் அதை வீட்டின் வாசலில் போய் கொட்டிவிட்டு வர அடுத்து அங்கு நடந்தது என்னவோ காரசாரமான பேச்சுவார்த்தைகள் தான். முதலில் நாகராஜன் பேச்சை தன் மனைவி இந்துவிடம் ஆரம்பிக்க, இப்போ எதுக்கு அண்ணி திட்டுறீங்க, நான் தான் இப்படி பண்ணலாம்னு சொன்னேன் என்றிட, ஏன் இந்து, சொன்னவளுக்கு தான் புத்தி இல்லைன்னா உனக்கு எங்கே போச்சு என்று சீர, ஏன் அண்ணா இப்போ என்ன புத்தி கடத்தனமாக நான் செஞ்சு போட்டேன் என்று கோபத்துடன் கேட்க, இன்னும் என்ன செய்யணும், வாசுவுக்கு அந்த பாரதி பொண்ணுக்கு கல்யாணம்னு பாதி பத்திரிக்கை கொடுத்தாச்சு, இப்போ இப்படி செஞ்சால் மச்சானோட நிலையை நினச்சிப்பாரு, நீங்கள் 2 பேரும் இப்போ செஞ்சதை பொண்ணு பார்க்கும் போகும் முன்னமே செஞ்சுருந்தா நம்ம குடும்பத்துக்கு இத்தனை தலைக்குனி வந்திருக்காதுல்ல, இப்போ என்ன ஆகிப்போச்சு, என் அண்ணன் அவ்வளோதானே என் பிள்ளையோட சம்மதத்தோட தாலி கட்டி கூட்டி வந்திருக்கேன் என்றிட, நாகு நீ புரிஞ்சுதான் பேசுறியா, இந்த விஷயம் கேள்விப்பட்டால் அந்த பாரதி பொண்ணை எப்படியெல்லாம் பேசுவாங்க தெரியுமா, அதை கேட்டால் அந்த பெற்றவங்க மனசு என்ன பாடுபடும்னு கொஞ்சமாவது யோசிச்சுப்பாரு என்று ஜெயகாந்தன் சொல்ல, ஏன் அவங்க என் பிள்ளையை பற்றி யோசிச்சு பார்க்காம தானே பொண்ணு நல்லா படித்த பொண்ணுன்னு சொல்லியிருக்காங்க, சரி சொல்லு, ஓம் பிள்ளை அப்படி என்ன படித்து கிழிச்சிட்டானா என்று ஜெயகாந்தன் கேட்க, ஏன் சூர்யா நல்லா படித்து நல்ல உத்தியோகத்தில் இருக்கான்னு இப்படி பேசுகிறீங்களா, நான் என்ன சொல்ல வரேன், நீ என்ன பேசிகிட்டு இருக்க என்று ஜெயகாந்தன் நாகுவை அடிக்க கையை ஓங்க, நிறுத்துங்க, நீங்கள் ஒன்றும் என் அம்மாவை அடிக்க வேணாம், நான் தான் அம்மா கிட்ட சொல்லி ரேணுகாவை கல்யாணம் முடிக்க சொல்லி கேட்டேன் என்று வாசு சொல்ல, துரைக்கு இந்த ஞானம் அது எப்போ வந்துச்சு என்றிட, அது நான் காலேஜுக்கு போய் படிச்சிருக்கேன், அந்த பொண்ணு படிக்கலை, அப்புறம் என் கூட படித்தவங்க எல்லோரும் என்னை கிண்டல் பண்ண மாட்டாங்களா என்றிட, ஏன் அதே உன் ஃப்ரெண்ட்ஸ் நீ அத்தனை பாடத்துலையும் அரியர் வச்சப்போ கிண்டல் பண்ணலையா என்று கேட்க, யார் தான் அரியர் வைக்கல, அதான் பாஸ் பண்ணிட்டேனே, எப்படி பாஸ் பண்ண, எப்படியோ பண்ணிட்டேன், அதை விடுங்க, இப்போ எங்களை ஏற்றுக்காமல் போனாலும் சரி, நான் இந்த வீட்டில் தான் இருப்பேன் என்று சட்டமாக சொன்ன வாசு அறைக்குள் ரேணுகாவுடன் நுழைய போக, வாசு நில்லு, அப்போ அந்த பொண்ணுக்கு என்ன பதில் என்று சூர்யா கேட்க, அது இவர் பார்த்த பொண்ணு தானே, அப்படின்னா நீயே கட்டிக்கோ, உனக்கும் அவளை பிடிக்கலன்னா இருக்கவே இருக்கா என் மாமா பொண்ணு ரேக்கா, அவளை கட்டிக்கோ என்றிட, வாசு கோபத்தை கிளப்பாத, அந்த பொண்ணு குடும்பத்தையும் பொண்ணையும் நினச்சிப்பாரு என்று சொல்ல, அவங்கள எதுக்கு நான் நினைக்கணும், நான் இவ்வளோ மட்டும்தான் நினைப்பேன் என்று ரேணுகாவின் கையை பிடித்து கொண்டே வாசு சொல்ல, இதுங்க எல்லாம் திருந்தாத ஜென்மங்கள் என்று தலையில் அடித்து கொண்டே அமர்ந்து விட்டான் சூர்யா. அத்தியாயம் 4. வாசு இவ்வாறெல்லாம் பேசி அறைக்குள் நுழைந்துவிட நாகஜோதி, இந்துமதி, ரேகா மூவரும் சமையல் அறைக்குள் சென்று கல்யாண விருந்துக்கு சமைக்கலானார்கள். இங்கோ ஜெயகாந்தன் தலையில் கை வைத்தபடி அமர்ந்திருக்க, நாகராஜன் தான், மச்சான் ஏன் பொண்ணு வீட்டுக்காரங்க கிட்ட விஷயத்தை சொல்லி புரிய வைப்போமா என்றிட, புரிய வச்சு என்ன செய்ய மாப்பிள்ள என்று கேட்க, அவங்க நம்ம நிலைமையை புரிஞ்சுக்குவாங்கன்னு தான் தோணுது, அன்னைக்கு பேசும்போதே தெரிஞ்சிச்சே நல்ல மனுஷங்களாக தான் இருந்தாங்க என்றிட, அதனால தான் இவ்வளோ யோசிக்கிறேன், நாம தான் இதெல்லாம் பண்ணணும்னு இருந்தால் அந்த பொண்ணு என்ன செஞ்சிச்சு, இப்படி கல்யாணம் வரை வந்து நின்று போனால் அடுத்து அந்த பொண்ணை யார் கட்டிக்க முன் வருவா என்று கவலையோடு சொல்ல, ஏன்பா நான் இருக்கேன், உங்களை எப்பவும் தலை குனிய விட மாட்டேன், நீங்கள் ஏற்பாடு செஞ்ச கல்யாணம் தானே, அது உங்கள் பிள்ளைக்காகவே இருக்கட்டும், நான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன் என்று சூர்யா சொல்ல, அதே நேரம் சமையல் அறைக்குள் பாத்திரம் விழும் சத்தம். ஆம், பாத்திரத்தை ரேகா தான் கீழே போட்டிருந்தாள் சூர்யா சொன்னதை கேட்டு. ரேகா சூர்யாவை விரும்பி கொண்டு இருக்க, அவன் அப்படி சொன்னால் அவளும் என்னதான் செய்வாள், ஆனால் சூர்யா அவளை பார்த்து தலையாட்டி வா என்பதோடு சரி, அவள் முகத்தை நிமிர்ந்து கூட பார்க்க மாட்டான். அதிலும் இவன் இப்பொழுது தனியாக மெக்கானிக் ஷாப் ஒன்று வைத்து அதை கவனித்து கொண்டு அங்கேயே தங்கி விடுவதால் வீட்டுக்கு எப்பொழுதாவது தான் வருவான். அப்புறம் எப்படி ரேகா இவனை பார்க்க, சும்மாவே பார்க்க மாட்டான், இதில் வெளியூரில் போய் தங்கியாச்சு என ரேகா புலம்பும் நாட்கள் தான் அதிகம். அதன் பின் ஜெயகாந்தன், நாகராஜன் இருவரும் பழனி குடும்பத்தாரை அவரது வீட்டில் போய் சந்தித்து தன் 2வது மகனுக்கு உங்கள் பொண்ணை கொடுக்கும்படி தயங்கியபடி ஜெயகாந்தன் கேட்க, பழனியும் அவரது சூழ்நிலை புரிந்து அதை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அடுத்து தங்களின் பெண்ணின் வாழ்க்கை மற்றவர்களுக்கு வாயில் போட்ட அவளாக அறைபடுவதை விரும்பாதவராக ஜெயகாந்தனின் முடிவை மனதார ஏற்றுக்கொண்டார் பழனி. அதன் பிறகு பாரதிக்கு என்று புடவையை சூர்யாவை போய் எடுத்து வந்து ஏற்கனவே கொடுத்திருந்த பாரதியின் ஜாக்கெட்டை அளவு கொடுத்து இருந்தான் தைப்பதற்கு. பின்னே அன்று பாரதிக்கு எடுத்த திருமண புடவையை தானே ரேணுகா கட்டியிருந்தது. அப்படியென்றால் அவர்கள் ஏற்கனவே திட்டமிட்டபடி அந்த ஜாக்கெட்டை ரேணுகா அளவிற்கு தைத்திருக்கிறார்கள் என நினைக்க நினைக்க சூர்யாவின் கோபம் மேலங்கி கொண்டே இருந்ததை தவிர குறைந்தபாடில்லை. இவர்கள் எப்படி நினைக்காமல் போனார்கள், இப்படி செய்தால் அந்த பெண்ணின் மனம் என்ன பாடுபடும் என்று நினைத்தவன் மனதில் அடுத்து சின்னதாய் ஒரு கலக்கம் தோன்றிக் கொண்டுதான் இருந்தது. இன்று
பாரதியின் வீட்டில் சாமி படங்களின் முன்னே அனைத்து புது துணிகளும் அவளுக்கு என்று எடுத்து வைத்த நகைகள் மெட்டி என எல்லாம் எடுத்து வைத்து சாமி கும்பிட்டு அனைவரும் சாப்பிட்டனர். அன்று மாலை அடுத்து அமைந்துள்ள ஊரில் உள்ள திருமண மண்டபத்திற்கு பாரதி அழைத்து சென்று அழகு கலை நிபுணர்களால் அலங்கரிக்க நிச்சயத்திற்கான ஏற்பாடும் தடபுடலாக நடந்தது. மண்டப வாயிலில் இருபுறமும் குலைவாளை கட்டி வண்ண வண்ண குட்டி குட்டி மின் விளக்குகளால் தோரணம் கட்டி வாசலில் வண்ண கோலமிட்டு அத்தனை அழகாக இருந்தது. இவர்களது வழக்கத்தில் நிச்சயத்திற்கு மாப்பிள்ளை வரக்கூடாது என்பதால் பெரியவர்கள் மட்டும் வந்திட உப்பு தாம்பாளம் மாற்றப்பட்டு இனிதே முடிந்தது நிச்சயதார்த்த விழா. ஆனால் பாரதியின் மனமோ படபடத்து கொண்டுதான் இருந்தது. இப்பொழுதுதான் மாப்பிள்ளையின் பெயரை அறிந்திருக்கிறாள் சூர்யா என்று. தன் வாழ்க்கை அடித்து செல்லப்படும் நீரோடையில் விட்ட படகு போன்று இப்படி போக வேண்டாமே என ஒருபுறம் நினைத்தாலும் இது அந்த விதியின் விளையாட்டு. அந்த விதி எனும் நதியில் நாம் அனைவரும் படகு போல் பயணித்து அதில் வரும் எதிர்ப்புகளை தாங்கி அதனால் வரும் நிர்பந்தத்தை ஏற்று வாழ நாம் தான் பழகி கொள்ள வேண்டும் என தன்னையே சமாதானப்படுத்தி கொண்டாள் பாரதி. இவர்கள் இப்படி நினைத்து கொண்டிருக்க நான் என் பணியை செவ்வனே செய்வேன் என வந்து விட்டான் சூரியன். கிழக்கு வானில் துவைத்துவிட்ட முறையினைப் போல் வெண்மையாக இருந்த மேகங்களை தன் கதிர்களால் மஞ்சள் பூசி அழகுறச் செய்து வந்து உதித்த கதிர்களை பூமியில் படரவிட்டு அதுவும் இதமாய் பயணித்து அந்த திருமண மண்டபத்தையும் எட்டிவிட்டது மணமக்களை பார்க்க. பாரதியோ தேவதை போல் ஜொலித்து கொண்டிருந்தால் அழகு கலை நிபுணர்களால். அந்த சிவப்பு நிறப்பட்டில் தாமரை பூக்கள் தங்கச் சருகையால் நெய்தது போன்று உடல் முழுவதும் டிசைன் இருக்க அதற்கு கான்ட்ராஸ்டான பச்சை நிறத்தில் ஹாரியா ஒர்க் நிறைந்த வேலைப்பாடுகளுடன் கூடிய ஜாக்கெட் அணிந்து வெண்கற்கள் பதித்த நகைகள் கழுத்தில் போட்டு அதே போன்று காதில் கூட ஜிமிக்கி போட்டு நெற்றியில் சிவப்பு நிற பொட்டில் நடுவே கல் வைத்து இருக்க கண்களுக்கு மை தீட்டி இமை முடிகள் அழகுரை வேலைப்பாடு செய்யப்பட்டிருக்க பாருக்கா நீ எவ்வளோ அழகாக இருக்க தெரியுமா, இப்போ உன்னை பெரிய மாமா பார்த்தாருன்னு வச்சுக்கோ உன்னை மிஸ் பண்ணிட்டோமேனு ஃபீல் பண்ணுவாருக்கா. அதனால் என்ன இப்போ மாமா உன்னை பார்த்து மயங்க போகிறாரே என்று சொல்லி பானு சிரித்து கொண்டு இருக்கும் போதே அந்த அறைக்குள் நுழைந்தார் விஜயா. அசந்துதான் போனார் பாரதியை பார்த்து. இது ஏன் பொண்ணு பாரதி தானா, நம்பவே முடியலை என்றவர் தன் மகள் பாரதிக்கு நெட்டி முறித்து இன்னைக்கு என் கண்ணே என் பொண்ணுக்கு பட்டுடும் போலையே என்றிட, ஏன் பெரியம்மா உங்களை மட்டும் சொல்கிறீங்க, இன்றைக்கி இங்கே வர்றவங்க கண்கள் எல்லாம் நம்ம பாரதி அக்கா மேலே தான் இருக்கும் பாருங்க, அதனால் இன்றைக்கி நம்ம பாரதி அக்காவுக்கு வீட்டுக்கு போனது சுற்றி போட்டுடுங்க என்று மலர் சொல்ல, ஆச்சி எனக்கு சுற்றி போடுங்க, என்னையும் தான் பார்க்குறவங்களாம் ஏ கண்ணா நீ ரொம்ப அழகாக இருக்கடான்னு சொன்னாங்க என்று அது எப்படி என்ன மறக்கலாம் என்று சந்தோஷம் சொல்ல, உனக்கு தானே சுத்திட்டா போச்சு என்று பானுவும் மலரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கண்ணடித்து கொண்டே சந்துவை இருவரும் சேர்ந்து சுற்றிட, அதே நேரம் இந்த நட போதுமா இன்னும் கொஞ்சம் வேணுமா என்ற பாடல் ஒளிபரப்பாக அந்த திருமண மண்டபம் அந்த பாடலில் இன்னும் கொஞ்சம் வேணுமே இன்னும் கொஞ்சம் வேணுமே என்று காலை சாப்பாடு வேலை நடந்து கொண்டிருக்க ஒருவரோ இட்லி, ஒருவரோ அண்ணா பொங்கல், மற்றொருவரோ தேங்காய் சட்னி கொண்டு வாங்க, இன்னொரு குழந்தையோ அங்கிள் எனக்கு சாம்பார் என்று நடை போட்டு கொண்டிருக்க அவர்கள் கையில் எடுத்து செல்லும் சாம்பார் சட்னி பொங்கல் வாளி கூட அந்த பாடலுக்கு ஆடுவது போல்தான் இருந்தது. இங்கேயே இப்படி என்றால் அங்கே சந்தோஷை சுற்றி கொண்டிருந்த பானுவும் மலரும் இந்த பாடலுக்கு ஆட அவர்கள் நடுவே இருந்த சந்தோஷை கேட்கவும் வேண்டுமா? அந்த பாடலுக்கு ஆடிய விஜயே பார்த்தால் தன்னை போல் ஆடும் அந்த சின்னவனை கெஞ்சியாவது கொஞ்சிதான் செல்வார் என்றால் பார்த்துக்கோங்களேன். இப்படி சந்தோஷம் இருக்கும் இடத்தில் சந்தோஷம் இல்லாமல் போகுமா என்ன? இப்படி ஆர்ப்பாட்டமாய் அந்த நிமிடம் கழிய விஜயா தன் மகள் பாரதிக்கு காலை உணவை எடுத்து வந்து ஊட்டவே ஆரம்பித்து விட்டார். இடையிடையே சந்துவும் வாங்கி கொண்டான் பாரதிக்கு போட்டியாக ஆச்சி விஜயாவிடம். இப்படியே முகூர்த்த நேரமும் வர பாரதி மேடைக்கு அழைத்து செல்லப்பட அதற்கு முன்னமே மேடையில் பட்டு வேஷ்டி சட்டையில் அமர்ந்திருந்தான் சூரியநந்தன் என்ற சூர்யா. அவன் அருகில் ஜெயகாந்தன் புன்னகை முகமாய் நின்றிருக்க அதே நேரம் நாகஜோதியா புன்னகை என்ன விலை, அப்படியெல்லாம் விலை கொடுத்து வாங்கி சிரிக்கவே தேவையில்லைன்றேன் என இறுக்கமாக நின்று கொண்டிருந்தார் ஜெயகாந்தனின் அருகில் பாதுகாப்பு வீராங்கனை போல. பின்னே வாசுதேவனுக்கும் காதும் காதும் வைத்தாற்போல் திருமணம் நடந்திருக்க அவன் வேண்டாம் என்று சொன்ன இவளுக்கு இத்தனை விமர்சையாக சந்தோஷத்துடன் அனைவரின் முன்னிலையில் நடைபெற்று கொண்டிருக்க பொறுக்காமல் தான் அப்படி நின்று கொண்டிருந்தார் நாகஜோதி. மேடைக்கு எதிரே கீழே முதல் வரிசையில்தான் அமர்ந்திருந்தான் வாசுதேவன் தன் மனைவி ரேணுகாவுடன். அவர்கள் அருகில்தான் ரேகா இந்துமதி அமர்ந்திருக்க ரேகாவின் கண்கள் சூர்யாவை தான் தீப்பார்வை பார்த்து கொண்டிருந்தது. இதே நேரம் மேடையில் எதிரெதிரே அமர்ந்திருந்தார்கள் பெண் மாப்பிள்ளையின் தாய் மாமன்மார்கள்.
விஜயாவிற்கு உடன் பிறந்த சகோதரர் இல்லாததால் அவரது பெரியப்பா மகனான நவநீதன் அமர்ந்திருக்க அவருக்கு எதிரே நாகராஜன் அமர்ந்திருந்தார். தாய் மாமன்மார்கள் ஒருவருக்கொருவர் தலைப்பாகை கட்டி சந்தன குங்குமம் வைத்து வெற்றிலை பாக்கு மாற்றி முடிக்க பெண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் அவரவர் தாய்மாமன் மாலையிட அதே நேரம் திருமாங்கல்யம் அனைவரது ஆசீர்வாதமும் பெற்று வர பெரியவர் ஒருவரால் திருமாங்கல்யம் எடுத்து சூர்யாவிடம் கொடுக்கப்பட அவன் அப்பொழுதுதான் பார்த்தான் தன் அருகில் அமர்ந்திருந்தவளை. பாரதி தலை குனிந்தபடி இருக்க சூர்யாவால் அவளது முகத்தை முழுவதுமாக காண இயலவில்லை. ஆனால் அதற்குரிய வருத்தம் சூர்யாவின் முகத்தில் எல்லளவும் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். சூர்யாதான் இப்படி இருக்கிறான் என்றால் மணப்பெண்ணாக அமர்ந்திருந்த பாரதி தலை நிமிராமல் இருக்க சூர்யா மங்கள நாணை அவள் கழுத்தில் கட்டி அவனின் சரிபாதியாக ஏற்றுக்கொண்டான். இப்படி இருவரும் ஒருவர் முகத்தை ஒருவர் இன்னும் முழுவதுமாக பார்க்காமலே திருமண வாழ்க்கையின் முதல் அத்தியாயத்தில் அடியெடுத்து வைக்கப் போகிறார்கள். இந்த இரு பறவைகளும் வாழ்க்கை அத்தியாயத்தில் பறந்து சென்று திருமண வாழ்வின் முக்கியத்துவத்தை புரிந்து வாழ்வை திறம்பட வாழ கரை சேர்வார்களா? பூலோகம் என்பது பொடியாகி போகலாம், பொன்னாரமே நம் காதலோ பூலோகம் தாண்டி வாழலாம். ஆகாயம் என்பது இல்லாமல் போகலாம், ஆனாலுமே நம் நேசமே ஆகாயம் தாண்டி வாழலாம். கண்ணீரில் ஈரமாகி கரையாச்சி காதலே, கரை மாற்றி நாமும் இல்ல கரையேற வேண்டுமே. அத்தியாயம் 5. புதுமண ஜோடிகளை மாப்பிள்ளை வீட்டிற்கு அழைத்துச் செல்லும் வழியில் அனைத்து கோவில்களிலும் பொண்ணு மாப்பிள்ளையின் தலையை சுற்றி தேங்காய் உடைக்கப்பட்டு பின் மாப்பிள்ளை வீட்டிற்கு சென்றார்கள். அண்ணன் முறையில் இருந்த தியாகு அரிசி பெட்டியை தூக்கிச் செல்ல பாரதி கையில் குத்து விளக்குடன் செல்லவும் அங்கு வாயிலில் வைத்து பொண்ணு மாப்பிள்ளைக்கு ஆரத்தி எடுக்கப்பட்டது. பின்பு பாரதியை வலது காலை எடுத்து வைத்து வீட்டிற்குள் வரச் சொல்ல பூஜை அறையில் விளக்கேற்று செய்தார்கள். பொண்ணு மாப்பிள்ளைக்கு பால் பழம் கொடுக்கப்பட்டு சிறிது நேரம் அனைவரும் அமர்ந்திருக்க அனைவருக்கும் காஃபி கொடுக்கப்பட்டு அதற்கு பின்னரே கிளம்பியிருந்தார்கள் பெண் வீட்டிற்கு. அங்கும் பால் பழம் கொடுக்கப்பட்டு அனைவரின் முன்னிலையிலும் அமர்ந்திருந்தனர் பொண்ணு மாப்பிள்ளையான சூர்யாவும் பாரதியும். இருவரும் ஒருவரை ஒருவர் மெய் உரசாமல் பார்வை தீண்டாமல் சுற்றி இருந்தவர்களின் பேச்சை மட்டுமே காதில் வாங்கி கொண்டு அதற்கேற்ப முகத்தில் ஓர் சிறு புன்னகையை மட்டுமே வர செய்து இருவரும் பார்வையாளர்களவே மட்டுமே அமர்ந்திருந்தனர் அந்த இடத்தில். அந்த நேரம் சூர்யாவை யாரோ சுரண்டுவது போல் இருக்க மெல்ல பக்கவாட்டாக திரும்பி பார்க்க அங்கே நின்றிருந்தது என்னவோ சந்தோஷ்தான். ஆம், அவனே தான். பார்வையாளையே என்ன என்று வினவ, நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க, ஆமாம் உங்கள் பேர் என்ன என்று கேட்டது அந்த சிறிய குழந்தை தனக்கே உரிய மழலை மொழியில். லேசாக சிரித்தவனோ சூர்யா என்றிட, ஏன் நீங்கள் என் பேரை கேட்க மாட்டீங்களா என்று வருத்தமாக சந்து கேட்க, நீங்கள் சொன்னால் அப்படியே கூப்பிடலாம்னு நினச்சேன் என்று சூர்யா சொன்ன நிமிடம் முகம் கொள்ளா சந்தோஷத்துடன், சந்தோஷ் நீங்கள் சந்துன்னு கூப்பிடுங்க என்று சொன்னவன், கொஞ்சம் என்னை தூக்கி உங்கள் மடியில் உட்கார வச்சுக்கோங்க, நான் சித்திட்ட பேசணும் என்று சொல்ல, ஓ வாங்க வாங்க என சந்துவை தூக்கி சூர்யா தன் மடியில் வைத்து கொண்டவன், யார் அந்த பாரு, அதுவும் என் மடியில் அமர்ந்து கொண்டு அப்படி என்ன பேசப் போகிறான் என சந்துவை தான் பார்த்து கொண்டிருந்தான் சூர்யா. இதனையெல்லாம் அறியாமல் தான் அருகில் அமர்ந்திருந்தாள் பாரதி. அடுத்து சுரண்டியது என்னவோ பாரதியை தான். சித்தி சித்தி பாரு சித்தி, நான் இங்கே இருக்கேன் என்றிட குரல் வந்த திசையை எண்ணி பார்க்கலாமா வேண்டாமா என யோசனையுடன் விழியை உயர்த்தி பார்க்க, அச்சோ இவர் மடியில இவன் எப்படி என நினைத்தவள் சந்துவை வயிற்றோடு இறுகப்படுத்தியிருந்த கைகளை பார்த்தவள் அவன் முகத்தை பார்க்க அத்தனை பதட்டம். ஒருவேளை சந்து அவர் மடியில் அமர்ந்திருப்பதை இவர் எப்படி எடுத்துக்கொள்கிறாரோ என நினைத்தவள் அதனை அறியும் பொருட்டு மெல்ல கண்களை மட்டும் உயர்த்தி பார்க்க அவனோ முகத்தை மட்டும் மறுபுறம் திருப்பி அங்கு யாரோ பேசிக்கொண்டிருப்பதை தீவிரமாக கண்காணித்து கொண்டிருந்தான். சித்தி ஏன் சித்தி எதுவும் பேசாமல் உட்காந்துருக்கீங்க, ஏதாவது பேசுங்க என்று சந்தோஷ் சினுங்கி கொண்டே கேட்க, டே வாழு முதல்ல இறங்கு என்று மெதுவாக அரட்டியவள் கண்களாலேயே மிரட்ட, போங்க சித்தி, இந்த அங்கிள் கூட எவ்வளோ நல்லா பேசுனாங்க தெரியுமா, ஆனால் நீங்கள் தான் என்னை விரட்டுறீங்க என்று அந்த குழந்தை அவளை பற்றி அவளிடமே புகார் சொல்லி கொண்டிருந்தான். அச்சோ மனத்தை வாங்கிடுவான் போலையே என்று நினைத்தவள் எப்படி சந்துவிடம் சொல்வது என்று மனதிற்குள் புலம்பிக் கொண்டிருக்க, சித்தி ஒன்று தெரியுமா, அன்னைக்கு வந்த அங்கிளை விட இந்த அங்கிள் சூப்பராக இருக்காங்க என்று சொன்ன நிமிடம் இது வேறையா
இவன் ஒருத்தனை போதும் போலையே என நினைத்தவள், சந்தும்மா அங்கிள் இல்லை சித்தப்பா சொல்லு என்று சொல்ல சிறிது நேரம் யோசித்தவன், சித்தப்பா நல்லா இல்லை சித்தி, சூர்யாப்பான்னு கூப்பிட்றேன் சரியா என்றவன் சட்டென அவன் மடியில் இருந்து இறங்கியவன், சூர்யாப்பா பாரு சித்தியை பார்த்துக்கோங்க, இதோ வந்துடுறேன் என்று சொல்லிய சந்து வேகமாக இறங்கி சென்றே விட்டான் அந்த இடத்திலிருந்து. இருவரது பார்வையும் ஒரே நேரத்தில் பார்க்க சூர்யாவோ, ஓ பாரதியை தான் பாரு சித்தி என்று சொன்னானோ என்று பார்க்க, பாரதியோ சந்து சொன்னது போல் அழகாத்தான் இருக்கான், என்ன கொஞ்சம் பேசினா நல்லா இருக்கும் என்றிட, மனமோ கொஞ்சம் பேசினா நல்லா இருக்குமா இல்லை கொஞ்சம் பேசினா நல்லா இருக்குமா என்று நக்கள் பேசிட, பேசுகிறதுக்கே வழி இல்லையா, இதில் நீ சொன்ன ரெண்டுக்கும் வழியே இல்லைன்னு தான் நினைக்கிறேன் என்றவள், ஒருவேளையை அண்ணனை பார்த்துவிட்டு இப்பொழுது தம்பியை கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிட்டேன்னு என்னை அவர் மனதில் தவறாக நினைக்கிறாரோ என நினைத்தவள் சட்டென்று அவன் கண்களில் இருந்த பார்வையை திருப்பிக் கொள்ள, சூர்யாவோ ஒருவேளை அன்னைக்கு வாசுவை பார்த்துட்டு இன்னைக்கு அதே இடத்துல என்ன வச்சு பார்க்கறது பிடிக்கலையோ என சரியாக அவள் மனதை கணிப்பதாக நினைத்து தவறாக நினைத்து கொண்டான் பாரதியின் முகத்திருப்பலை பார்த்து. முதல் கோணல் முற்றிலும் கோணல் என்பது போல இவர்களது முதல் பார்வையே தவறான யோசனையில் இருக்க, இவர்களது மனம் திறந்து பேசி இருவரும் இல்லற வாழ்வில் இணைந்து இனிதாய் வாழ்வார்களா? வாசுதேவன் ரேணுகா இருவரும் மறு வீட்டின் அழைப்பிற்காக ரேணுகாவின் தாய் வீட்டிற்கு சென்றிருந்தார்கள். சூர்யா பாரதி திருமணம் முடிந்த கையோடே. இரவு சாப்பாடும் முடிந்திருக்க பாரதி வீட்டில் அனைவரும் கூடி பேசி கொண்டிருக்க சந்தோஷ் மாலதியின் மடியிலேயே படுத்தவாறு உறங்கியிருந்தான். மாலதியின் மடியில் சந்தோஷ் தூங்கி கொண்டிருப்பதை கண்ட தேவியோ, மாலதி சந்து தூங்கிட்டான் பாரு, அவனை மாப்பிள்ளையும் நீயும் போய் நம்ம வீட்டில் படுக்க வச்சுட்டு நீ மட்டும் வா மாலதி, இங்கே உனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது என்று சொல்லி அனுப்பினார் தேவி. மாலதியும் தன் தாய் தேவி எதற்கு சொல்கிறார் என்று புரிந்து கொண்டு, சரிம்மா நான் போய் சந்துவை நம்ம வீட்டில் விட்டுட்டு சீக்கிரம் வந்துடுறேம்மா என்று சொல்லி அங்கிருந்து கிளம்பியிருந்தாள் அவனோடது கணவன் கணேசனோடு. ஆம், விஜயா தேவி சரண்யா மூவருக்குமே அதே ஊரில்தான் மாப்பிள்ளை அமைந்திருந்தது. முதலில் தேவி பெருமாளுக்கு நல்ல மாப்பிள்ளையாக அந்த ஊரிலேயே அமையப்பெற அதே ஊரில்தான் விஜயாவிற்கு பழனியும் சரண்யாவுக்கு மாணிக்கமும் என முடிந்திருந்தது.